நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு வித்யாபத்திரம் விஆர் ராஜா குளத்துந்து பேசுகிறேன். இது என்னுடைய 368வது வீடியோ. இது சுவாமி சப்ஜெக்ட் இல்லை, என்னுடைய பர்சனல் சப்ஜெக்டு. நிறைய பேர் கேட்ட மாமா உங்களை பற்றி சொல்லவே இல்லையே, எனக்கு சொல்லுங்கோன்னா. சரி, ஐ தாட் ஹவு டு ஸ்டார்ட் திஸ். பெரிய கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல, ஒரு 10 நிமிஷம் கதை மட்டும்தான். என்னுடைய லைஃப், நான் காலேஜெலாம் ஸ்கூலிங்கெல்லாம் திருத்தணியில் முடிச்சாச்சு நான். ஸோ ஐ ஜாயின் பச்சபாஸ் காலேஜ் டூரிங் த இயர் 1968. பியூசி ஜாயின் பண்ணி 75ல் எம்பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 75ல் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஸ்டடீஸு ஐ ரிசீவிங் த சர்டிஃபிகேட்டு அப்புறம் இந்த பிரின்சிபல். அப்புறமா அப்போல்லாம் இந்த நுங்கம்பாக்கம் டு செத்பட்டு, அது பச்சபாஸில் பேக் சைடு என்ட்ரன்ஸோட அப்படியே அது ரயில்வே தண்டவாளத்தையும் நடக்கிறோம். கீழே இந்த கூப நதியாட்டம் ஓடின்னு மேலே இந்த ரயில்வே தண்டவாளத்தை ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுவாள். நடுநடுவில் பாக்ஸ் ஆடும் ஒதுங்கிறதுக்கு இருக்கும். ஸோ எதிர்த்த மாதிரி ட்ரெயின் ஜாக்கிரதையாக ஒதுங்கிறதுக்காது. ஸோ அது மாதிரி பண்ணி நிறைய பேர் கூட எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரோ, உங்கள் பையன் அப்படிலாம் போகிறான் அந்த வழியாண்டு. ஸோ அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகிறதில்ல. அது மாதிரி 1975ல் ஆஃப்டர் ரிசீவிங் மை த டிகிரி சர்டிஃபிகேட், ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் த்ரூ த ஸ்டர்லிங் ரோடு. நுங்கம்பாக்கத்துக்கு வந்துட்டு, அப்போல்லாம் பணத்துக்கெல்லாம் கஷ்டம். ஒரு ரூபா, ஒரு 10 ரூபா இருந்தாலும் பெரிய ரிச் பர்சன். 100 ரூபா இருந்தாலும் கவலையே வேண்டாம். ஸோ அப்போ எல்லாமே கம்மி, விலை கம்மி, பட் பணம் இருக்கணுமே. ஸோ ஐ ஹேட் ஏர்ன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வாஸ் ஒர்க்கிங் எஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். வாஸ் ஒர்க்கிங் எஸ் மேனேஜர்ஸ் இன் பத்மநாபா தியேட்டர், ரீகல் தியேட்டர் பேர், பால்டாஸ் ரோடில் இருந்தார், அங்கே இருந்தார். அப்புறமா ஐ வாஸ் பிகம் சிக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஹேவ் டு ஏர்ன். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே வேலை கிடைக்குமான்னு பார்த்துன்னு வரேன். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே ஜீரோ நாலேஜ். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. பயம், இந்த சென்ஸு ஐ குட் நாட் ஃபேஸ் எனி பர்சன். அது மாதிரி அப்போ உள்ள நுழையும் போது சுடுகாடு முதல்ல வரும் நம்ம பக்கத்தில். அதுக்கப்புறமா ஒரு பங்களா. அங்கே மழை, திடீர்னு மழை வந்துடுது, அன்எக்ஸ்பெக்டட் ரெயின். பார்த்தா அங்கே உள்ள ஒரு லேடி இருந்தாள். அவள் கைக்கு அமிச்சு கூப்பிட்டு கம்மி சைடுன்றா இந்த பங்களாலேருந்து. ஸோ அந்த பங்களாவை சுற்றி ரெண்டு சைடு அடி பார்த்து ஆட்டம் போகிறது. ஒரு ஷெட்டு இருக்குது. அப்புறமா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாட்டம்லாம் இருக்குது. நடுவில் பங்களா, அவளோட பங்களா. அவள் யாரும் கூட தெரியாது. லேட்டர் ஆன் வி கேம் டு நோ ஷீ இஸ் மேகி அமிர்தராஜ். அவள் தான் அமிர்தராஜ் பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, டென்னிஸ் பிளேயர்ஸ், அவளோட அம்மா. நான் சொல்கிறதுக்கு அது கதை 1975. நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேன் யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள்லாம். அப்போ வாட்ஸ் யுவர் நேம்னா விஆர் ராஜான்னு. வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ். என் பிள்ளை மை ஃபர்ஸ்ட் சன் ஆனந்த் அமிர்தராஜ் ஆல்சோ எம்ஏ எக்கனாமிக்ஸு. இஸ் ஸ்டடி இன் லயோலா காலேஜ்னார். அப்போ சொன்னார், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நம்ம மாதிரி சர்டிஃபிகேட் காமிச்சோடனே, இப்போ கிவ் ஏ ஜாப் எப்படி டூ அப்படின்னு. எஸ். எவ்வளோன்னா 1975ல் 250 ரூபா சம்பளம் தரேன்னா. யூனோ டிரைவிங்கு சைக்கிள் தான் கூட தெரியும். சைக்கிளே இந்த காலை ஒரு படிக்கட்டில் ஏறி காலத்துக்கு போட்டு தான் போக முடியனால அந்த மாதிரி இருந்தேன். என்னையா வாட் யூ ஆர் டூயிங். இது கூட அசிங்கமாக இல்லை. லூனான்னு ஒன்று இருக்குது, ராஜகமல் மோட்டர்ஸில் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா. நான் ஓட்டு இறங்கி தப்பு தான் அவள் வீட்டில். அதை ஓட்டுன்றா. எனக்கு எப்படி படபட கை ஒதுங்கிறது, நடுங்கிறது. என்னையா அது சர்க்கஸில் கரடி ஓட்டுறது, நீ ஓட்ட மாட்டேன்றியான்ற. எனக்கு தெரியாதுண்ணே, நான் பிடிச்சிக்கிற ஏறி உட்காருன்ற. அதில் ஆன் த ஸ்பாட்டு எல்லாமே. ஸோ ஏறி உட்காந்த உடனே சைக்கிள் பேலன்ஸ் எனக்கு தெரியும்னு அப்படியே இந்த பங்களாவை சுற்றிடுவான்னா. இந்த நிஜமாகவே அந்த இன்ஸ்டன்ட் வாஸ் லுக்கிங் லைக் இந்த கரடி சர்க்கஸில் சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஹாய் வர நல்லா விடுறிய. ஓகே, இம்மீடியட்லி ஷி அரேஞ்ச் ஃபார் லைசன்ஸ் ஃபார் மீ. அண்ட் தென் பசி எனக்கு, காரில் உட்காருன்றா. காரில் உட்காந்தேன்னா காரில் பின்னாடி போய் உட்காந்தேன். நான் டிரைவராக உனக்குன்னு சொல்லி முன்னாடி உட்காரியா பக்கத்தில். படம் முதுகில் ஒரு அடி எனக்கு. என்ன பொட்டை கம்யூனிட்டியாட்டம் பயப்படுற நீ, மேல் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் எனாஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் ஐஷன் வந்தேன். இங்கே அவளே விட்டுன்னு வரா, மேகி அமிர்தராஜே விட்டுன்னு தண்டையார்பட்டில் லிப்டன் டீ இருந்து
அந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பண்ணி இஸ் மை ரெப்ரஸன்டேட்டிவ் இவள் கான்டாக்ட் யூன்னு சொல்லி அவள் வந்து அட்டைப்பட்டி கம்பெனி வச்சுருந்தா. மேக்சந்த் இண்டஸ்ட்ரீஸ்னு பேர், அது கார்ட்போர்ட் பாக்ஸஸ் பண்ணுற கம்பெனி. அதில் ரெப்பாக ஜாயின் பண்ணிட்டா. அன்றைக்கே அந்த ஸ்பாட் நடந்தது. அப்படியே பிரிட்டானியாவுக்கு வந்தா. பிரிட்டானியா பிஸ்கட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷி வாஸ் சப்ளைங் த பாக்ஸஸ். ஸோ பிரிட்டானியாலேயே அப்போ சொன்னேன் என்கிட்ட ஒன்று, ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போனால் முதல்ல பியூன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காத, நீ ஜஸ்ட் ட்ரை டு ரிசப்ஷன் போய் எம்டியை போய் பார்க்கணுன்னு. எனக்கு உண்மையாக அந்த நேரத்திலலாம் வந்து கை காலம் விட இருக்கும், பந்தாட்டம் வாயில் வந்து இங்கே அடைச்சிடுறோம் மாதிரிலாந்து. அவள் தான் வந்து என்னை வந்து ஷீ மேட் மீ ஆஸ் எ டோட்டல் பர்சன்ட்டு மாற்றிதான். அவள் தான், அவளுக்கு கொடான கொடி அவள்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. என்னால் ரொம்ப கோவப்படுவோம். கோச்சுண்டா பேப்பரை வெடி தூக்கி மேலே தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி அவள் யாருன்னா காமிக்கிற பாருங்க, நல்ல வெரி போல்ட் லேடி. இவள் தான் மேகி அமிர்தராஜ். அமிர்தராஜ் வந்து இவர் பெரிய பையன். இவன் என்ன செய்வானா, ரயில்வே ஆஃபீஸில் இப்போ அந்த காலத்து ஏர் கண்டிஷன் ரூம் அதெல்லாம், அதில் வந்து பெரிய சீஃபாக இருந்தார் அவர். சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிரே கலர் பில்டிங் இருக்கும் இல்லையா, இந்த ஒன்டே மேலே போட்டு, அதாவது இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் இருந்தார் இவர். இவர் ஆஃபீஸில் நான் போயிருக்கேன். இவளால் என்னை உண்மையாகவே ஹவு டு ஃபேஸ் த பீப்புள்னு என்னை சொல்லி கொடுத்து என்னை ஒரு மனுஷனாக மாற்றிருந்தவ தான். இவளை மறக்கவே முடியாது நான் லைஃப்பில். இங்கிலீஷ் எப்படி பேசணும், ஹவு டு அப்ரோச் பீப்புள். என்னை வந்து ஒரு 6 மாத காலத்தை விட இருந்தேன் நான். பெண்டு நிமித்திட்டேன், இப்படி தான் இருக்கணும் நீன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியல. சரி, ஐ லெஃப்ட் த ஜாப். அடுத்து இது முதல் லேடி இவ தான். இதுக்கெல்லாம் வேறு எங்கள் அம்மா இருந்தால் வேறு. நான் ஆஃப்டர் ரிசீவிங் த சர்டிஃபிகேட் ஆஃப் எம்ஏ நான் அப்ரோச் பண்ண லேடி இவ தான் மெயினாக அதை ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா வந்து தனலட்சுமின்னு ஒரு லேடி, தனலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று நாடாக்க அவள். அப்போ அந்த பசங்களுக்கெல்லாம் டியூஷன் பக்கத்தில் 5 மணிக்கு போய் எடுக்கணும். அடுத்த எங்காவது பக்கத்துலேயே அவள் கோல்டன் கேஃப் அண்ட் லாட்ஜிங் இருக்குது. இங்கே இருப்பன் பில்டிங் பக்கத்தில் இந்த பக்கத்தில் எல்ஃபைன் கேட்டில் கோல்டன் கேஃப்னு ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது இப்போ அவள். அது அப்போ அந்த பசங்க மகேஷும் பையன், அப்புறம் ஒரு பொண்ணு, அதெல்லாம் அந்த அவளுக்கெல்லாம் காத்தால போய் நான் டியூஷன் எடுக்கணும். 3 பசங்களுக்கு டைம் எடுக்கணும் நான். ஸோ அந்த மாதிரி எடுத்து 9 மணிக்கு மேலே வந்து குளிச்சுட்டு தனலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் பீரோலாம் பண்ணுறது, இந்த தாப்பாள், இரும்பு தாப்பாள் இருக்கு இல்லையா, அது கீழெல்லாம் பண்ணுவாள். ஸோ அந்த கம்பெனி சூப்பர்வைஸ் பண்ணோம். சாயந்தரம் வந்து ஆற்றுல வந்து அப்படி கொஞ்சம் படுத்துக்கிறது கூட நேரம் இருக்காது. காஃபி குடிச்சிட்டு அந்த கோல்டன் கேஃப் அண்ட் லாட்ஜிங்கில் போய் கணக்கு பார்க்கணும். இந்த 3த்தையும் கூட்டி பார்த்தா 1000 ரூபா கூட வராது. அப்புறம் அதையும் விட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு. அப்போ ஒன்றாவது அந்த தனலட்சுமி அந்த அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ண எனக்கு. அடுத்தது ஐ கேம் டு நோ அபவுட் பெரம்பூர். அந்த இப்போ ஃபோட்டோ கிடைக்கல எனக்கு. பெரம்பூரில் பாரத மாதா ஸ்கூல் இருக்குது, அங்கே போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா. ஸோ அங்கே வந்து வேணுகோபாலும் அவர் முதலியார். அவர் தான் பாரத மாதா ஸ்கூலுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு ஃபவுண்டர். அவள் பொண்ணு பேர் துர்காதேவின் பேர். அவர் வந்து என்னை கேள்வி கேட்டார், நீ பிராமணன்ற பக்கமாலியா சொல்கிறதுக்கு நெத்தியில் விபூதியே இல்லையன்றார். அவர் பட்டப்படையே விபூதி போட்டு பழனி ஆர்டர் படத்தை மாட்டிச்சிருப்பார். இல்லை அழிஞ்சு போச்சு, இல்லை டோன்ட் பிளஃப் என்றார். சரி, இஃப் யூ பிலீவ் இன் சனாதன தர்மானா கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் அபவுட் ராமாயணா. அது ட்ரூன்றதுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆஃப் தாட் வந்தது. அந்த சேது பாலம் இருக்கு இல்லையா, ராமசேது, அதை பற்றி சொன்னேன். தென் இஸ் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட். சரி சொல்லி அவர் 300 ரூபா சம்பளம். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சிக்கு சடன்லி பாசிட்டிவே. பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கார், ராஜான்னு ஒரு பையன் வந்தான், அவனுக்கு வேலை கொடுத்துருண்டு. ஸோ அவள் டாக்டர் துர்காதேவி. நான் போவேன், அடுத்த 10 நாள் கழிச்சு போகிறேன். அப்போ மாலையெல்லாம் போட்டிருக்கு. இப்படி தான் இன்டர்வியூ பண்ணாருன்னு நினச்சேன். ஸோ துர்காதேவி ஷீ ஹெல்ப் பண்ணி பை கெட்டிங் மை டியூஷன்ஸ் அண்ட் ஆல். டீச்சிங் லைனில் இருந்தேன். ப்ளஸ் ஆல்சோ டியூஷன்ஸ் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பல. அப்புறமா கம்மிங் டு டேஃபே, ஜாயின் டேஃபே டியூரிங் த இயர் 1980. டேஃபேயில் 1982 ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாஸ் என்டர்ட். அப்போ கல்யாணம் ஆகலை அவளுக்கு. 82 தான் ஆச்சு அவளுக்கு. ஷி மேரிட் வேணு ஸ்ரீனிவாசன்.
டிவிஎஸ் குரூப் இப்போ எம்டியாக இருக்கார் இல்லையா, சுந்தரன் கலேட்டன் இருக்கலாம் அவளுக்கு. ஷீ இஸ் அ பர்சன். ஐ காட் அ சான்ஸ். மிஸ்டர் சிவசீலம் என்னை அப்பாயின்ட் பண்ணவர் இவ அப்பா ஏ சிவசீலம், எம் பேர் சொல்லுவா அவரை. அவள் அப்பா தான் ஜே அனந்தராமகிருஷ்ணன். ஸோ எனக்கு ஒரு ஐ காட் அ சான்ஸ் டு மூவ் வித் ஹர், பிகாஸ் when she joined, somebody has to brief her about the department and the functions and all. I got a chance. So she used to discuss with me and all that. ஸோ நம்ம அதாவது பின்னாடி முதலாளியாக வர போகிறேன். நமக்கு ஒரு நான் ஆர்டினரி பர்சன், ஐ வாஸ் பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட் அப்போ. ஸோ நான் வந்து சின்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் பிஎட் ஐ ஜாயின். அப்புறம் மிஸ்டர் சிவசேலன் சொன்னார், வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஜாயினிங் டாஃபே வித் பிஎட், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, ட்ரை டு டூ சம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி. அப்புறமா ஈவினிங் காலேஜ் படித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸை வந்தேன். அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஃபாரின் ட்ரேட், 4 பிஜி டிப்ளமோ ஆகிட்டேன். அந்த பிஎட் குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ட்ரைனிங் ஹெல்ப்டு மீ லாட் டு ரன் த குவாலிட்டி சர்க்கிள்ஸு, அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த பீரியடில். இப்போ ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ பிளேட் எ மேஜர் ரோல் இன் மை லைஃப். இவா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருக்கு. நான் வந்து எங்கள் அம்மா சொன்ன பிரகாரம் ஐ வில் நெவர் டெல் லை, வாட் எவர் மேபி த ரீசன். உண்மை பேசினா அப்படியே ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் மை அந்த பாயிண்ட்டு. இப்போ தான் என்னுடைய அம்மா. இந்த படத்தில் இருக்கால டியூப்லைட் கிளார் அடிக்கிறது, she only was a supportive feature for me. So, இது above all, during the year 1978, I got married. Mrs. Alamelu, அதுதான் என்னோட ஒய்ஃபு. She passed away during the year 2020. She passed away due to sudden cardiac arrest. She is basically MSc molecular biology. After marriage, she has done her PhD. So I was helping her. இதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்த சந்திரன், பெண்களுடைய ஆதரவு இருக்கணும் எனக்கு, அப்போ தான் நம்ம கேன் ஃப்ளரிஷ். இவாள்லாம் முக்கியமான பெண்மணிகள் என் லைஃப்பில். தே பிளேட் எ மேஜர் ரோல். எங்கள் அம்மா தான் என்னை உருவாக்கினேன், பட் இவாள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டிங் ஃபீச்சராக இருந்தாள். என் ஒய்ஃப் வந்து ஷி நெவர் இஸ் ஸ்டாப் மை பூஜா அண்ட் ஆல் தட். அவள் ஷி வில் நாட் பார்ட்டிசிபேட் மச். வந்து நமஸ்காரம் பண்ணுவாள், இலக்கியத்தினுவா எல்லாம் பண்ணுவாள், கூட உட்காந்து பூஜையெல்லாம் பண்ண மாட்டாள், நமஸ்காரம் பண்ணுவாள். எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து வரலட்சுமி இதெல்லாம் பண்ணுவாள். அதுக்கப்புறமா வந்து ஷிவாஸ் நிறைய பேர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கு. ஷி ஹஸ் டு கோ டு வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல். நான் ஐசிஎம்ஆரில் ஷி ரிட்டையர்ட் எஸ் டைரக்டர் இன் சென்னை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி பல பேர் இருக்கா, அதை நம்ம நினச்சி கட்டாயம் பார்க்கணும். இன்னி வரைக்கும் இந்த மேகி அமிர்தராஜன், தோ ஷீ இஸ் அ கிறிஸ்டியன் அண்ட் ஆல் தட், தோ ஷீ ஷவுட்டட் மீ, பட் ஷீ மேட் மீ ஆஸ் எ டோட்டல் பர்சனாக மாற்றிது அவள் தான். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அது ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஒவ்வொன்றுத்தையும் குழந்தை சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு தடவை திடீர்னு காரில் நெக்ஷம் பண்ணால் போயிடும்போது டான் பாஸ்கோ எக்மோர் டான் பாஸ்கோவில் நிறுத்திட்டா. இந்த காசா மேஜர் ரோடு இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. இங்கே நிறுத்திட்டீங்க. நான் வந்து என் பசங்களை ட்ரெயினப் பண்ணலான்னா அவன்லாம் கோலி ஆடிட்டு இருப்பான் அந்த இடத்துல. என்ன காமிச்சா ஒரு இடத்த, என்ன மேடம் இப்படி சொல்கிறேன்னு. இல்லை, காத்தால் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து பசங்களை ஃப்ளாஸ்கில் காப்பி கீப்பிலாம் போட்டு பிரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி ஐரன் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா பசங்களுக்கு. அவள் பசங்க இது மாதிரி வெற்றி அடைஞ்சானா அம்மா இட்ஸ் எ மெயின் திங். மேகி அமிர்தராஜ் ஷி இஸ் எ ரிமார்க்கபிள் லேடி. அது மாதிரி பெண்மணி பார்க்கவே முடியாது. அவள் இல்லைன்னா அந்த ஃபேமிலியே இல்லை. ஈவன் அமிர்தராஜ் ஆல்சோ, மிஸ்டர் அமிர்தராஜ் ஆல்சோ யூஸ் டு அக்செப்ட் ஹர் வேர்ட்ஸ். ஹி வில் ஃபாலோ ஹர் ஒன்லி. அந்த மாதிரி ஒரு பெரிய கெட்டிக்கார பெண்மணி. எப்படி தான் அவள் வந்து ஒரிஜினலாக ஷீ ஸ்டார்டட் இந்த போன் கிரைண்டிங் வச்சுருந்தா. பக்கத்தில் சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த அங்கே எடுத்து விட மாட்டான். மூளை கொத்துறது அங்கே வந்து மாடோட இளம்பெல்லாம் வரும், அதெல்லாம் அரைச்சி கழிச்சு கோழி தீவிரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறமா டென்னிஸ் கெட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருந்தா.
அப்படி என்ன திட்டினா, அந்த ஆட்டு குடல்லாம் வச்சு கொட்டாங்குச்சி தேய்ச்சி அவள் வந்து ஒரு ரூம் அதில் அந்த பாம்பரை போட்டு இந்த எண்டு ஒரு மிஷினில் மாட்டிடுவேன். ரிவர்ஸை சுற்ற 2 சைடும் உள்ள பார்ப்பா. அப்புறமா வந்து இது பண்ணி அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது வார்னிஷெல்லாம் போடுவோம். அதுக்கு அந்த டென்னிஸ் ஸ்ட்ரிங்ஸ் பேட்டில் பண்ணுறா இல்லையா, அப்போ அது போய் பாருங்க. சும்மா இருக்கே ஆஃபீஸில் அங்கே உள்ளே நினச்சா குடலை விடுங்க, எனக்கு வேலையே வேண்டாம், எனக்கு அப்பாயிண்டட் மீ ஃபார் த ஆஸ் அ சேல்ஸ் ரெப் ஃபார் திஸ் ஜாப், நான் இதோட இருக்கேன். நோ நோ நோ, எனக்கு பிராமணன்னா பெரிய இதுவா, இது இருந்தாலும் பண்ணணும்னு. ஆனால் ஷீ இஸ் ஐ ஓப்பன் டு மீ. ஃபஸ்ட்டு முதல் ஜாப் கொடுத்த புண்ணியவதி அவ தான். என்னை ட்ரெயினப் பண்ணி பல விஷயங்களில் வந்து என்னை யூ ஹேவ் டு ஃபேஸ் அ பப்ளிக்கை. பெரிய எந்த ஆஃபீஸ் போனாலும் நம்ம வி ஆர் இந்த லிவிங் த ஹெட்ரோஜினியஸ் குரூப். அந்த காலத்தில் அக்ரஹாரத்துக்குள்ளே இருந்தா மாமா மாமி தான் இருந்தா. இப்போ அப்படி இல்லை. குழந்தைகள்லாம் பல இடத்துல போகிறது நம்ம பார்க்குறோம். எல்லா கேஸ்ட் கிரீடில் கெட்டிக்கார பசங்க இருக்கா. எல்லா மதத்துலேயும் சரி, எல்லா ஜாதியிலும் சரி, நல்ல இன்டெலிஜென்ட் பசங்களாம் வந்தாச்சு. இப்போ வந்து அன்லஸ் இந்த காம்படிஷன் வேர்ல்டில் அன்லஸ் அந்த ரைஸ் இவள் வந்து இது பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வந்தால் தான் வி கேன் சர்வேன்றதை சொல்லி கொடுத்தது அவள் தான் எனக்கு. அதே மாதிரி டாஃபேயில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக இருந்து ஸ்ரீமதி மல்லிகா சிவா. அது மறக்கவே முடியாதனால டில் மை ரிட்டையர்மெண்ட்டு ஷி வாஸ் சப்போர்ட்டிங் மீ. நல்ல மரியாதையாக நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க. அவள்லாம் வந்து அவள் வந்து பிறந்தது ஸ்ரீவச கோத்திரம், வாழ்க்கப்படுது ஆத்திரேய கோத்திரம், அதாவது ஆருத்ரா நட்சத்திரம். நல்ல பண்பான லேடி, கொஞ்சம் கூட கர்வமே இருக்காது அவளுக்கு. அவள் ட்ரெஸ் கோடு, அவள் பேசுகிற பேச்சு, அவள்கிட்ட கற்றுக்கணும். எப்படி இருக்கணும், என்ன தான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, அந்த பிஹேவியர் பேட்டர்ன்றது நான் பசங்களுக்கெல்லாம் கூட சொல்லுவேன். நான் மல்லிகா ஸ்ரீனிவாசனை பார்த்து கற்றுக்கணும்னு. அழகாக பேசுவோம். அதாவது மூஞ்சியில் அடித்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கவே இருக்காது அவளுக்கு. இப்போ நம்ம என்னென்னோ பார்க்குறோங்க ஜனங்களை, கொஞ்சம் பணம் வந்தாலே ஆடுறா. அப்போ வந்து ஹைலி குவாலிஃபைடு. ஒவ்வொன்றும் வந்து ஸ்மைல் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவள்கிட்ட நான் தெரிஞ்சுட்டேன். நிறைய விஷயங்கள் தோ ஐ வாஸ் டீச்சிங் ஹர் இன் த பிகினிங். லேட்டர் ஆன் ஐ லேர்ன்டு ஃப்ரம் ஹர் ஹவு டு சேஞ்ச் அவர் செல்ஃப் அண்ட் ஹவு டு டியூன் அக்கார்டிங்லின்னு. ஸோ இவாள்லாம் முக்கியமான 4 பெண்மணிகள். நான் வந்து இன்றைக்கி இருக்கிறேன்னா இந்த 74 வயசில் ஏபிள் டு லீட் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா இவள் தான் காரணம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.